டிஎன்பிஎஸ்சி யூனிட் வைஸா நம்ம பார்க்குறப்போ, ரொம்ப வந்து அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏரியா அப்படின்றது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அது யூனிட் 5ல கவர் ஆகும். ஸோ அதுல வந்து மேஜரா இருக்கக்கூடியது ஸ்கீம்ஸ் தான். ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்கீம்ஸ் அண்ட் வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ். ஸோ இப்ப வந்து மேஜர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சென்ட்ரல் செக்டார்லேருந்து வரலாம். ஸோ சான்சஸ் ஆர் தேர். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு வி ஹேவ் டூ நோ திஸ் கவர்மெண்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போறது இட்ஸ் வெரி பிகாஸ் யூ மே கெட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஸ்கீம்ஸ். ஸோ அது படிச்சுட்டு போறது நல்லது. ஸோ 2014லேருந்து கரண்டா இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ 2014 அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இஸ் பிஎம்பிஜேபி. ஸோ அந்த அது வர மாதிரியே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா 2014ல ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ விச் இஸ் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி ப்ரோக்ராம். ஸோ ஜன் ஔஷதி அப்படின்னா வந்துட்டு மெடிசின். அதாவது ரொம்ப கம்மியான விலையில மெடிசின் கிடைக்கிற மாரி. ஸோ இங்க நமக்கு முதல்வர் மருந்தகம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரியான ஸ்கீம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் வாஸ் மேக் இன் இண்டியா. வி ஆல் நோ தட் இல்லையா? ஸோ மேக் இன் இண்டியா அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 2011ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அத ஸ்கிராப் பண்ணிட்டு அந்த நேம் சேஞ்ச் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு லைனோட லோகோ வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் திஸ் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 25, 2014ல. ஸோ அது வந்து யாரோட பர்த் ஆனிவர்சரி அப்படின்னா வந்துட்டு தீன் தயாள் உபாத்யாயா அவரோட பர்த் ஆனிவர்சரி அன்னைக்கு தான் இந்த மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. which is செப்டம்பர் 25, 2014. அண்ட் 2014ல திரும்ப என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அவரோட நேம்ல வந்து தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் நம்ம மேக் இன் இண்டியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை இது பண்றதுக்கு நமக்கு ஸ்கில் கொடுக்கணும்ல ரூரல் யூத்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து ரூரல் யூத்துக்கான ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம 2015ல வந்து 2014ல வந்து வி ஹேட் மேட் பிஎம்ஜேஏஒய் விச் இஸ் ஜன்தன் யோஜனா. அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது எல்லாருமே அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல தான் வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் வந்து மேசிவா எல்லாருமே வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஜன்தன் யோஜனால. ஸோ டிபிடி மூலமா வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு தி பீப்புள் அப்படின்றதுக்காக அது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2015ல வந்து டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்றது வந்திருக்கும். அதே 2015ல வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ வி ஹேவ் டு மேக் அ கனெக்ஷன். ஸோ இயர் வைஸ் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். பிளஸ் மினிஸ்ட்ரீஸ் தெரியணும், அப்ஜெக்டிவ்ஸ் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்டோரிஸ் மாதிரி மேக் பண்ணி ஹவ் டு கனெக்ட் வித் இட் டு ரிமெம்பர் த இயர்ஸ் அண்ட் தீஸ் அப்ஜெக்டிவ்ஸ் டார்கெட் இதெல்லாம். இன் ஆர்டர் டு ரிமெம்பர் யூ ஹேவ் டு மேக் அ ஸ்டோரி அண்ட் கனெக்ட் வித்